எந்த காரணத்தை சொல்லி இவர் வரனார்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கைவிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு வருவோம், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டால்தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன என்று புரிந்தால்தான் அவரோடு பயணிக்கிற, அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிற வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுப்பாங்க. இன்றைக்கும் கூட துரோகிகளையும் விரோதிகளையும், இப்போ துரோகிகள் அப்படின்னு வர்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அடிஷனலாக டிடிவி தினகரனையும் சேர்த்துட்டாங்க, அவர் போய் அங்கே சேர்ந்தனால அப்படிங்கிற மாதிரி. விரோதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும். அப்போ இந்த இரண்டு பெரும் இயக்கங்களையும் வீழ்த்தி மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை அமைப்பேன் என்கிற சூளுரையோடு களத்துக்கு வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியால் தனக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை, சதிகளை பட்டியலிடுகிற பொழுது இன்னும் கூடுதல் ஆதரவு வரும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி பயணிக்கிறார். இது எந்த அளவிற்கு இந்த 2026 தேர்தலில் தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு தான் தெரியும். தொகுதி பங்கீடு, இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஏற்படுகிற மோதலை விடவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடிக்குமான மோதல் அதிகரிச்சிடும். இன்றைக்கே அந்த பிரச்சனை தொடங்கிருச்சு. எல்லாமே அல்டிமேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை கட்டி காத்த இந்த கழகத்துக்கு எதிராக தானே செயல்படுறாங்க. இவங்க எப்படி அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு எப்படி சொல்றாங்க? கூடுதலாக அந்த 3 பேர், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, அந்த 3 பேருக்கு முக்குளத்தோர் மத்தியில் என்ன ஆதரவு என்று பார்க்கிற பொழுது முதலிடத்தில் திருமதி சசிகலா, அடுத்து ஓபிஎஸ், டிடிவி என்றுதான் வரும். என்ன அடிப்படை காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வந்து விட்டாலே யாரையும் மதிக்க மாட்டாங்க. பல ஆண்டுகளாகவே நான் பார்த்துருக்கேன். சாதாரண வட்ட செயலாளர் ஒரு ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே சேரை இழுத்து போட்டு உட்காந்து அவரை கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த போக்கு என்பது இன்னும் தொடருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஸ்டேஷன் போய் ஒருத்தர் மிரட்டினா தலைமையில் சொல்லிடுவோன்னா பயந்துருவாங்க. மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள், ஒரு அமைச்சரை போய் மாதிரி என் சொந்தக்கார பையனை அந்த ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போனேன், அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசக்கூடாதுப்பா, நீ போய் பார்த்துக்கன்னு அனுப்பிச்சுவாங்க. ஆனால் திமுக அப்படி காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? அண்ணா சிறப்பு, நல்லா இருக்கு. வணக்கம் பேசுவோம். ஆனா கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த நாளை ஒட்டி பசும்பொன்னில் நடைபெற்ற நிகழ்ச்சியில திருமதி சசிகலா அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய கொடியை அறிவிச்சாங்க. எப்போ கட்சியை அறிவிக்க போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்துச்சு. இன்றைக்கு அவங்க கட்சியுடைய பேரை அறிவிச்சிருக்கிறாங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இவ்வளவு பெரிய லென்த்தா ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா, அவங்க இவ்வளவு காலதாமதமான ஒரு முடிவு எடுத்து இந்த கட்சி இப்போ தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே உள்ள நேரத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 247 கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள் இருக்குன்னு ஒரு தகவல் நான் பார்த்தேன். அதில் தலைவர் எம்ஜிஆர் பேரிலே ஒரு 20-30 கட்சிகள் இருக்குது. அது மட்டும் அங்கங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம திருமதி வி.கே. சசிகலா சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். கடந்த 4 ஆண்டுகளாகவே 2021 முதலே அவர் கட்சி ஒருங்கிணைந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருந்தாங்க. தன்னை 2017 கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமித்தார்கள். அது அவங்க நீக்கினது செல்லாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னும் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்னா இன்னைக்கு கூட அவங்க லெட்டர் பேடு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரை நான் அது மாதிரி தான் வந்தது. இன்று ஒரு புதிய இயக்கத்தை நீங்க தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கட்சியினோட போட்டி. அப்போ இவங்க இந்த கடந்த 4 ஆண்டுகளாக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி அது நிறைவேறாத பட்சத்தில்
2021 போல இவங்க ஒதுங்கி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகள்ல பேசப்பட்டது. ஆனால் இந்த முறை நான் ஒதுங்க மாட்டேன். கட்சி வலுப்பட வேண்டும், ஒன்றிணைய வேண்டும், கட்சியை திமுகவை வீழ்த்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற நான் எடுத்த முயற்சி தோல்வியில் அடைந்து விட்டது. துரோகி எனக்கு மட்டுமல்ல, கட்சிக்கும் துரோகம் இழைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். இன்றைக்கும் கூட துரோகிகளையும் விரோதிகளையும், இப்ப துரோகிகள் அப்படின்னு வர்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அடிஷனலா டிடிவி தினகரனையும் சேர்த்துட்டாங்க, அவர் போய் அங்க சேர்ந்தனால அப்படிங்கிற மாதிரி. விரோதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும். அப்ப இந்த 2 பெரும் இயக்கங்களையும் வீழ்த்தி மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை அமைப்பேன் என்கிற சூளுரையோடு களத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைய சூழலில் அவர் நீங்க குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், இதுல அண்ணாவும் வந்துடுறாரு, புரட்சி தலைவர் வந்துடுறாரு, மக்களும் வந்துடுறாங்க. அப்ப ஒரு அரசியல் இயக்கம் என்பது எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லணும் அப்படின்னு அறிவித்த உடனே, எப்படி அனகாபுத்தூர் ராமலிங்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை பதிவு செய்ததை புரட்சி தலைவர் எடுத்து அவர் தலைமையேற்று நடத்தினாரோ, அதுபோல வேறொரு தொண்டர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த தொண்டர் பதிவு செய்திருந்த இந்த கட்சியில் நான் என்னை இணைத்து பயணிக்கிறேன், தலைவர் மாதிரியே நானும் இந்த வழியில வர்றேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொல்லிட்டாரு. அதற்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் தென்னந்தோப்பு சின்னம் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்னத்தையும் அறிவிச்சிட்டாங்க. அது அறிவித்த உடனே சொல்றது, நான் அனைவரையும் ஒருங்கிணைத்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாமே நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த சின்னமும் சிம்பாலிக்கா அதுதான் உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி. தென்னந்தோப்பு எல்லோருமே ஒருங்கிணைந்து, தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயணிக்கிறாங்க. மக்களை மட்டுமே நான் நம்பி பயணிக்கிறேன். என்னோடு தலைவர் காலத்துல அம்மா காலத்துல பயணித்தவர்களும் என்னோடு இணைந்து பயணிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்முடைய புரிதல் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கால் அவருக்கு அதிருப்தி மனநிலையில தென் மாவட்டத்துல ஏராளமான மக்கள் இருக்காங்க. முக்குளத்துறை தாண்டியும் கூட நிறைய இருக்காங்க. இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% ஒதுக்கீடை இவர் அறிவித்தார்ல, அதனால் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவாக பல்வேறு சமுதாயத்தினர், 106 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கோபாவேச மனநிலையில் இன்னும் இருக்காங்க. ஸோ அவர்களில் பெரும்பாலான ஆதரவு தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருதுறாங்க. இன்னொன்று, திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பலருமே திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்து இப்போ தினமும் கடந்த 1 மாத காலமா அவர் வீட்டில் போய் சந்திக்கிறதுல நாங்கள் அவங்கெல்லாம் பார்க்குறோம். அவர்கள்லாம் இவரோட பயணித்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த 2ஐயும் தாண்டி டிடிவி தினகரன் அவர் என்டிஏவில் போய் ஜாயின் பண்ணி, நாங்கள் பங்காளி சண்டை முடிஞ்சிருச்சு, என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்தனேன், நான் துரோகின்னு அடையாளப்படுத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே போய் நீ சேர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு அவருக்கும் இந்த அமமுக என்கிற அரசியல் கட்சியே திருமதி சசிகலாவுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டது, நமக்கு தெரியும். ஸோ அதில் பெரும்பான்மையினர் இங்கே வந்துடுறாங்க. இந்த 3 பிரிவினருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது. மக்கள் பிரச்சனைக்காக நான் போராடுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எடுத்து களமாடுவேன், திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற மக்கள் எனக்கு ஆதரவு அளிப்பாளர்கள். அப்போ அது இதுவும் ஒரு ஆதரவு நிலைப்பாடுன்னு வந்துருச்சு. இப்போ இன்று தேர்தல் களத்திற்கு இவங்க பிரச்சாரத்துக்கு போற போது இன்னும் கூடுதலான விஷயங்களை, எடப்பாடி பழனிசாமியால் தனக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை, சதிகளை பட்டியலிடுகிற பொழுது இன்னும் கூடுதல் ஆதரவு வரும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி பயணிக்கிறார். இது எந்த அளவிற்கு இந்த 2026 தேர்தலில் தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு தான் தெரியும். என்னுடைய அந்த 50 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் இருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் என்ன சொல்லணும்னா, ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை திருமதி சசிகலா அவர்கள் கொண்டு செல்லுகிற பொழுது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்டிஏவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் டெல்டா தென் மாவட்டங்கள் இருக்க ஒரு 40-50 தொகுதிகள்ல. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 2021 வெறும் டிடிவி தினகரன் அமமுக வாக்குகள் மட்டுமே ஒரு 20-22 தொகுதியில அதிமுக வெற்றியை பாதித்ததுன்னு நமக்கு ரிசல்ட் சொல்லுச்சு. அதை விட இன்னொரு கூடுதலா ஒரு மடங்கு 2 மடங்கு பாதிப்பை நிச்சயம் உருவாக்கும் என்பதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரி சார், இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு வெளியில வந்த திரு டிடிவி தினகரன் ஆகட்டும், அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பிச்சு தனியா போயிட்டார்.
அடுத்தபடியா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சு அவரும் ஒதுங்கிட்டார். அடுத்தபடியா இருந்தவங்க வந்து இவங்க அதாவது எடப்பாடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவங்க வந்து திருமதி சசிகலா அவர்கள். அவங்களும் இப்போ ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்ட எல்லாருமே தனித்தனியா போயிட்டனால இப்ப எடப்பாடியுடைய அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பட் இவங்க வந்து ஓட்டத்தானே பிரிப்பாங்க. இப்ப தனித்தனியா போனவங்க வந்து யாரை எதிர்த்து போய் செயல்பட்டாங்களோ, வழக்கு தொடர்ந்தாங்களோ, இப்ப அந்த வழக்கெல்லாம் இவங்களால ஜெயிக்க முடியல, இவங்களால போராட முடியலன்னு தனியா கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி வந்து உண்மையிலே ஒரு ஒரு அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏற்கனவே நீதிமன்றம் அங்கீகரிச்சு எதிர்த்து போராடினவங்களும் வெளியில போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 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 சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியான புரிதலோட தான் தம்பி இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதை தாண்டி இன்னும் 2 கட்சியில விட்டுட்டீங்க. பண்ருட்டியாருடைய எம்ஜிஆர் அண்ணா திமுக, இல்ல அவரை எதிர்த்து வழக்கு புகழேந்தியுடைய போடவில்லை. திமுக வழக்கு போடல. ஆனா இந்த கட்சியில இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் எடப்பாடிக்கு எதிரான மனநிலை, அது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்கு. இது எதிரான மனநிலை இருந்த அவர்களுமே போயிட்டாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரை பயணித்த முன்னணியினர் எல்லோருமே தனித்தனி இயக்கம் கண்டு அல்லது தனி இயக்கத்துல போய் இப்ப சேர்ந்து குறிப்பிட்டவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு வழக்கு தொடர்ந்தவர்கள். அவரோடு இந்த ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போம் என்கிற அந்த போராட்ட களத்துல இருந்தவர்கள் எல்லோரும் பிரிந்த பொழுது இப்ப எடப்பாடி சுதந்திர பறவை ஆயிட்டார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிறவர்கள் அந்த அரசியல் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடக்கத்திலேயே 1000 ஆண்டுகளை கடந்து இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கின்றார். செல்வி ஜெயலலிதா 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்குன்னு பேசினார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக என்ன நிலையில் இருக்கிறது? நீங்க எல்லாரும் போயிட்டாங்க. 1%, 1.5%, 2%, ஒரு 7-8% வாக்குகள் போயிடுச்சு. உங்க நிலை என்ன? அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. அவர் தான் பொதுச் செயலாளராக இருப்பாரு, மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு வலிமை மிக்க வல்லமை மிக்க கட்சியாக அதிமுகவை அவரால் கொண்டு செலுத்த முடியுமா? அதான மிகப்பெரிய கேள்வி. முடியாது என்பதுதான இந்த தேர்தல் அவருக்கு புகட்ட போகிற பாடம். அவர் வந்து எதிர்கட்சிகளோட போராட்டத்தை விட உள்கட்சியில் உள்ளவங்களோட போராட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நிச்சயமாக அவருடைய பிடிவாத போக்கு. நான் என்ன சொல்றேன், பல பதிவுகளை நம்ம பேசியிருக்கோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பலரும் களமாடினார்கள், அவருக்கு எதிரான விமர்சனம் பண்ணாங்க, எல்லாரையும் அரவணைச்சிட்டார்ல. செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்ம தொடங்கின அந்த ஜேஎனி ஜானிலிருந்து போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக அத்தனை பேரும் எல்லோருமே தலைவர் காலத்துல, புரட்சி தலைவர் காலத்துல அரசியலில் பயணித்த மூத்த முன்னோடிகள். அவர்களுமே திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர்களையும் அழைத்து அரவணைத்து எல்லா பொறுப்புகளுமே கொடுத்துட்டாங்க. அந்த இருவரும் தலைவருடைய நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதிதானே. அப்ப அவர்கள் வளர்த்தெடுத்த, அவர்கள் தோற்றுவித்த இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணமும் உணர்வும் வேணும்ல. என் பதவிக்கு ஆபத்து வந்து விடும், என் இடத்திற்கு யாராவது என் இடத்தை பறித்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த சுத்த சுயநல போக்கு ஒன்று மட்டும் நானே கட்சி முக்கியனே கருதல இல்ல. அவர் பதவிக்கு ஆபத்து. சிலுவம்பாளையில கிளைச்செயலாளர் இருந்தவர் ஒட்டுமொத்த 2.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தின் தலைவராக நான் இருக்கிறேன்னு மாறுதட்டிக்கிறாருல. அந்த மாறுதட்டுதல் என்பது இந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு போனாதானே அது பலன் அளிக்கும். வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை என்கிற பொழுது இவர்களை அரவணைத்து போறதுல, இவர்களை இணைத்து பயணிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு தானே இன்னைக்கு கட்சிக்காரன் சொல்றாங்க. கடந்த வாரம் தங்கமணி வந்து ஏங்க இப்படியே இருந்தா கட்சி அழிஞ்சு போயிருங்கன்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது நமக்கு வலைத்தளங்கள்ல பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க பிரிஞ்சு போறதெல்லாம் நமக்கு சரி, இனி நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், உட்கட்சியில நமக்கு இனி சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒரு வாரத்துல மறுபடியும் சண்டை கிளம்பிடும். உள்ள இருக்கிற ஆட்களே நீங்க பாருங்க, தொகுதி பங்கீடு இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஏற்படுகிற மோதலை விடவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடிக்குமான மோதல் அதிகரிச்சிடும். இன்றைக்கே அந்த பிரச்சனை தொடங்கிருச்சு. அவர்கள் மாவட்ட செயலாளர் பட்டியல் கொடுத்த போது இல்லை இதெல்லாம் சரியா வராது, நான் பார்த்துக்கிறேன் விட்டுட்டாருங்கிறாங்க. அப்ப இப்பவே ஒரு புகைச்சல் தொடங்கி இருக்கு. எனவே இது எதுவும் இந்த மழை விட்டாலும் தூவான விடலைங்கிற மாதிரி தான் போக போகுது இந்த தேர்தல். அதனாலதான் சொல்றேன், ஒரு வலிமை மிக்க இயக்கம், ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியை நீங்கள் எந்த திசையில கொண்டு போறீங்க அப்படிங்கிறதான மிகப்பெரிய கேள்வி. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் பாடம் புகட்டும்.
அதன் பிறகு அவருடைய போக்கு எப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம தெளிவுபடுத்த முடியும். இப்ப வெளியில போனவங்க, இந்த அரசியல் கட்சிகள்ல போனவங்கலாம் இந்த தேர்தலுக்கு பிறகாவது வந்து தலைவர் அம்மா வழியில இந்த கட்சியை நம்ம ஒன்றுபடுத்துவோம் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதிமுக வலிமை பெற்ற கட்சியாக மீண்டும் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லைன்னா எதிர்காலமே மிக மோசமா போய்விடும் என்பதுதான் என்னோட பார்வை. ஓகே சார். அதிமுகவில் வந்து வெளியில போனவங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க எல்லாமே இப்போ திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். பெங்களூரை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் புரட்சி அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார். அப்போ இன்றைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தும். நீங்க உங்களுடைய இதுபடியே பலவீனப்படுத்தும்னு எடுத்துக்கலாம். இது வந்து இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவால் வளரப்பட்டவங்க, வளர்த்தவங்க. இவங்க வந்து இன்னைக்கு இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறார். நாளை கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஆனா இவங்க எல்லாமே அல்டிமேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை கட்டி காத்த இந்த கழகத்துக்கு எதிராக தானே செயல்படுறாங்க. இவங்க எப்படி வந்து அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு எப்படி சொல்றாங்க? இல்ல அதுதான் இப்ப சொன்ன இந்த விஷயங்களுக்கான மூல காரணம் எங்க தொடங்குது? எடப்பாடியினுடைய பிடிவாதம். எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் காரணமாக இத்தனை ஆண்டுகளாக போராடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த அத்தனை பேரையும் புறக்கணிக்கிறார், நீக்கி வைக்கிறார் என்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனை உருவாகுது. கரெக்ட் சார், நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவங்க எல்லாருமே இப்ப அதாவது அதிமுக விட்டு வெளியில வந்தவங்க, ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவுக்கு எதிராகவும் இரட்டை இலக்கு எதிராகவும் தான் நாங்க வாக்கு கேட்க முடியும். ஆமா, நீங்க ஒரு துரோகியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயாருங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் போயிருக்காங்க. திமுகவுக்கு போன திரு ஓபிஎஸ் ஆகட்டும், இப்போ கட்சி தொடங்கிற திரு சசிகலா ஆகட்டும், நான் எடுத்த முயற்சி தோல்வியில் அடைந்தது. எனவே எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. எடப்பாடிக்கு பாடம் புகட்டினால் அதிமுக படுதோல்வியிடம் இரட்டை சின்னம் தோத்துரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாவிட்டாலும் கட்சியை காப்பாற்றுவோம். 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உட்கட்சியிலே மிகப்பெரிய அளவுல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 முன்னணியினர் போறாங்கல்ல, இப்ப 60 பேர், 6000 பேர், 6 லட்சம் பேருன்னு களத்துல இறங்கிடுவாங்க. உங்களால் கட்சி 11 தோல்வியை சந்திச்சிருச்சு, உங்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர முடியாது, மரியாதையாக விலகுங்கள் இல்லது விளக்கப்படுவீர்கள் என்கிற போர்க்குரல் எழுப்புகிற பொழுது இந்த அரசியல் கட்சியை தொடங்கி பயணிக்கிற அனைவரும் வர வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைந்தால்தான் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா கட்டி காப்பாத்தின அந்த கட்சியை நாம வலிமைப்படுத்த முடியும் என்கிற பார்வையும் எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டு 26 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் என்பது என்னோட பார்வை, புரிதல். ஓகே சார். அதாவது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் கட்சிக்குள்ள மிகவும் பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்பட்டா மறுபடியும் இவங்க எல்லாம் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க சொல்றீங்க. ஆனா நேற்று வரைக்கும் இன்னைக்கு கூட சில விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்லயும் மற்ற மெயின் ஃப்ரேம் மீடியாக்களையும் பேசப்படுது. என்னன்னா, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போறாங்க. அதாவது வெளிப்படையா கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட தாவேகா இணைந்தா ஒரு ஸ்வீப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுகிறது. அப்படி இணைந்தா இவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இதுல 2 விஷயம் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜயனுடைய முதல் சுலோகமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் இந்த இணைப்பு சாத்தியமாகும். இன்னொன்று, தன் கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜகவோடு இணைந்து பயணிப்பாரா அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. நீங்க ஒருவேளை பேட்டில கொடுத்திருக்கீங்க, ஒருவேளை எல்லாமே நடக்கும் அப்படின்னு. ஒருவேளை நான் குறிப்பிட்டது மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற புரிதலின் அடிப்படையில் நான் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்டிஏ அணியில் என்னை நான் இணைத்திருக்கிறேன். இந்த கூட்டணியில் பாஜக உட்பட எந்த கட்சி இணைந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று திரு விஜய் அறிவித்துவிட்டு வரலாம். அப்படி வருகிற பொழுது நான் குறிப்பிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி அதற்கும் அவர் ஒப்புக்கொண்டு
தாவேகா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக இந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்று இவர்கள் பிரகடனப்படுத்தி களத்திற்கு வருகிற பொழுது தாவேகாவுக்கு ஒரு 10-15%, அதிமுக வச்சிருக்கிற ஒரு 20-25%, அது ஒரு 10%, ஒரு 40-45% வருகிற பொழுது நீங்க வருகிற அந்த ஸ்வீப் வந்துரும். அதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நம்ம பல பதிவுகளில் சொன்னது மாதிரி களம் இறங்கிட்டாங்க. ஏராளமான ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களிடம் சென்று ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான் அப்படின்னு. பாஜகவை இவர்கள் இணைத்து இங்க ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சரிவு தமிழகத்திற்கு ஏற்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் மேற்கொள்கிற பொழுது பாஜக மோடி எதிர்ப்பு அலை என்பது ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். இல்ல அந்த பிரச்சாரத்தை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கறதான் அவங்க வந்து அதிமுகவை சொல்லாம டைரக்டா பாஜக டெல்லி அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க தாவேகா வந்து ஒரு கொள்கையோட இருக்காங்க, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தங்களோட இணையறவங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி ஒருவேளை அதிமுக கூட இணைஞ்சா இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றி விட்டு அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு? திமுக எந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொன்னாரோ அந்த கட்சியிலே போய் அடிப்படை உறுப்பினரை சேர்ந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களும் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சு அம்மா ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்களே அம்மாவுடைய ஆட்சியை அகற்றுறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில தாவேகா எடுக்கக்கூடிய முடிவை மாத்திக்க மாட்டாங்கன்னு எப்படி இருக்கு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தானே போகும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திலே பயணிக்கிற 100% தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்பது விஜய் சொன்ன மாதிரி இந்த முதல் தேர்தலிலேயே 2026 தேர்தலிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்குகிற மனநிலையில விஜய் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பொது எதிரி, அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் யாரோடும் கூட்டணி சேரலாம், நம்முடைய அந்த முதல் கொள்கை அறிவிப்பு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதையும் இந்த தேர்தலில் கைவிடுவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ ஆட்சி மட்டுமே இருக்கட்டும், நாம் அதில் பங்கு பெற வேண்டாம் என்கிற முடிவெடுத்தால் இன்னைக்கு எழுதி வச்சுங்க 50% மேல அந்த வாக்கு குறைஞ்சிடும். அது யதார்த்தம். பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் கொள்கை பிரகடனத்தை செய்து விட்டு போற போது சிறுபான்மை வாக்குகள் அடிபட்டுரும். ஏன்னா அவங்க இன்னுமே சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் வந்து தாவேகா தனித்து தாவேகாவுக்கு போட்டியிடணும் அப்படின்னு அவங்க வாசகம் வாசிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு உறுதிமொழி வாசகம் ஏதோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற சிறுபான்மை 10-12% போயிடும். அப்ப இது வெற்றியை தேடி தருமா அப்படிங்கிற மாதிரி தாவேகா பங்கு பெறும் ஆட்சின்னு வருகிற பொழுது இவர்களும் கூட யாரு சிறுபான்மையினரும் கூட தாவேகாவிற்கு பின்னால் அணிவகுத்திருக்கிற அவருடைய விஜய் ரசிகர்களும் இளைஞர்களும் புதியவர்களும் கூட ஆட்சியில் பங்கு என்று வருகிற பொழுது அந்த நிலைப்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தி விட்டு களம் இறங்கினால் அப்படியே டெட் அகென்ஸ்டா மாறுறதுக்கும் கூடுதல் வாய்ப்பு இல்ல. அப்படி தேர்தலுக்கு முன்பே ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இல்லையா? சரி தேர்தல் முடியட்டும் பார்ப்போம் யார் எவ்வளவு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை கூட போகலாம் இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு. இல்ல தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து எந்த காரணத்தை சொல்லி இவர் வரனார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கைவிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு வருவோம், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டால்தான் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன என்று புரிந்தால்தான் அவரோடு பயணிக்கிற அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிற வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுப்பாங்க. அப்ப அது எந்த அளவிற்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இப்போதைக்கு நம்ம கூட்டணியில பார்ப்போம், ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் நம்ம விட்டுருவோம், தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைச்சிருக்கு, கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு அவங்க ரகசியமா பேசி ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனால் வாக்காளர்களை கவருவதற்கு நீங்க ஏதாவது சொல்லி ஆகணும்ல. கண்டிப்பா. நீங்க இப்போ இல்ல, முதலாக அமித்ஷாவை டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்தார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அப்போதே என்டிஏ தலைமையில கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு,
வெளியில வந்து பிரகடனப்படுத்த வேண்டாம், பிரச்சாரம் பண்ண வேண்டாம்னு டெல்லியில கேட்டுட்டு வந்துட்டாரு மாதிரி கூட டெல்லி வட்டாரத்துல இருந்து வட்டாரம். நமக்கு சொன்னாங்க. அது ரைட். இருந்தது. அதனால தான் தொடர்ந்து மோடி, அமித்ஷா பேசுற இடங்கள்ல தமிழ்நாட்டில் 2026ல என்டிஏ தலைமையிலான ஆட்சிங்கிறாங்க. ம். திரு எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏ ஆட்சி தான். ஆனா அதிமுக தலைமை தலைமை ஏற்று அந்த என்டிஏ ஆட்சியை நடத்தும் அப்படின்னு பேசுறாங்க. அதுக்குள்ளே இப்ப முரண்பாடுகள் இருக்கு. இன்னொரு முரண்பாடாக தாவேகா வருகிற பொழுது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவுபடுத்தணும். ம். அப்பதான் மக்களுடைய வாக்குகள். இத்தனை குழப்பங்கள் இருக்கிற பொழுது ம். திமுக ஜெயிச்சிருங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இப்ப பரவலா போயிட்டு இருக்குல்ல. ம். இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கப்பா, வரட்டும் வந்தாலே இந்த 5,500 10,000 போடுவான் அப்படி போட்டுருவாங்க. நம்ம ம். ஜனங்க ஓகே. பார்த்துக்கலாம். சரி சார். சார் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளப் போகிறார் அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வருது. மேலும் திரு ஓபிஎஸ் அவர்களும் கட்சியில இணைஞ்ச பிறகு முதல் முறையா பிரச்சாரத்துக்கு போறார். எப்படி சார் அவருடைய இந்த முக்குளத்தூர் வாக்குகளை வந்து ஒரு பக்கம் இப்போ சசிகலா அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமமுக அதாவது டிடிவி தினகரனுடைய தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்க. இதுல ஓபிஎஸ் மட்டும் தனியா முக்குளத்தூர் வாக்குகளை மட்டும் ஒருங்கிணைத்த முடியுமா? ஏன்னா அதிமுகவிலையும் அதே முக்குளத்தூர் இருக்கிறாங்க இல்லையா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஓபிஎஸ் சேர்ந்த உடனே அவரை திமுக காரர் தான் பார்ப்பாங்க. சமுதாய வாக்குகள் அவர் மீது ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் திமுக மனநிலைக்கு வந்தால் வாக்களிப்பார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருமதி சசிகலா ஆதரவு நிலை, திரு டிடிவி ஆதரவு நிலை என்று பயணிப்பவர்கள் அந்த வாக்கை திமுகவுக்கு கொண்டு வருவது சிரமம். அது திரு ஓபிஎஸ் அவர்களால் முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. திருமதி சசிகலா கடந்த 30-35 ஆண்டுகளாக செல்வி ஜெயலலிதாவோடு பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்தார்கள், அந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த கூடுதலாக இந்த 3 பேர், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, அந்த 3 பேருக்கு முக்குளத்தோர் மத்தியில் என்ன ஆதரவு என்று பார்க்கிற பொழுது முதலிடத்துல திருமதி சசிகலா, அடுத்து ஓபிஎஸ், டிடிவி என்றுதான் வரும். எனவே இவரை நான் சொன்ன மாதிரி சமுதாய அடிப்படை இல்லாம அரசியல் அடிப்படையிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வர்ற போது அந்த புரிதலோடு அந்த திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிற முக்குளத்துறை மட்டும் தான் ஈர்க்க முடியும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். சரி சார். சார், நேற்று தலைமைச் செயலகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பா உயர் அதிகாரிகள், அதாவது ஹோம் செக்ரட்டரியில இருந்து காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து கடுமையா சீரழிந்து விட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கிற நிலை தாண்டி இன்னைக்கு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சிட்டி கமிஷனர் எல்லாம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலே இது மாதிரி பிரச்சனைகள் காலங்காலமாக தலை தூக்கிட்டு இருக்கும். என்ன அடிப்படை காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வந்து விட்டாலே யாரையும் மதிக்க மாட்டாங்க. பல ஆண்டுகளாகவே நான் பார்த்துருக்கேன். சாதாரண வட்டச் செயலாளர் வந்து ஒரு ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே சேரை இழுத்து போட்டு உட்காந்து அவரை கமெண்ட் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த போக்கு என்பது இன்னும் தொடருது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சாதாரண கிளை செயலாளரிலிருந்து பகுதி ஒன்றிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் குற்றச் செயலில் ஈடுபட்டா அவங்க மீது நடவடிக்கையே இருக்காது. நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். பெண் காவலர்களுக்கானது இந்த மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா, கட்சி ரீதியாக அவர்கள் கட்சிக்காரன் அவனை காப்பாற்றணுங்கிற அந்த போக்கு தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஸ்டேஷன் போய் ஒருத்தர் மிரட்டினா தலைமையில் சொல்லிடுவோன்னா பயந்துருவாங்க. மாவட்ட செயலர் இருந்து அமைச்சர்கள், ஒரு அமைச்சரை போய் மாதிரி என் சொந்தக்கார பையனை அந்த ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போனேன், அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசக்கூடாதுப்பா, நீ போய் பார்த்துக்கன்னு அனுப்பிச்சுவாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை, காப்பாற்றியே தீருவேன் அப்படிமா. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு உமன் கான்ஸ்டபிள் மறித்து ஒன்வேல போகிறேன் அப்படின்னு நிறுத்தினா, இப்போவே மந்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன் பேசுறியா அப்படின்னு கேட்குறான். ஒரு ஆட்டோ டிரைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. இப்போ இந்த நிலைப்பாடு என்பதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு காரணம்னு பார்ப்போம். இன்னொன்று போதை. இந்த போதை பழக்கம்தான் எல்லா குற்றச்செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும். பல்வேறு வித போதைகள். இந்த போதைப் பொருளை தாண்டி இந்த டாஸ்மாக் விற்பனையும் இலக்கு நிர்ணயித்து
அதிமுக ஆட்சியில் 23,000 கோடி என்னமோ இருந்தது, இன்னைக்கு 48,000 கோடி 50,000 கோடி இலக்கு நிர்ணயிச்ச விற்பனை என்பது. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கூட இந்த மது அருந்துறது, போதைப் பொருட்கள் பழக்கம் வந்துருச்சு. என்ன செய்கிறோம் அப்படி, இந்த கஞ்சா போதை இருக்குல்ல, என்ன செய்யறோமா, அப்பாவை அடிச்சு கொண்டுறான், அம்மாவை அடிச்சு கொண்டுறான், கடை வீதியில போய் தகராறு பண்றான், கான்ஸ்டபிளை துரத்தி துரத்தி அடிக்கிறானுங்க. 2 ஸ்டூடெண்ட்டுக்கு கஞ்சா அடிச்சுட்டு, ரயில் நிலையங்கள்ல அங்க எங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இது மற்ற ஆட்சிகளை விடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகரித்திருப்பதால் தான் நீங்க குறிப்பிட்ட உயர் அதிகாரிகளே விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி விட்டார்கள். குற்றச் செயல்களை தடுப்பது என்பது குறைந்து விட்டது. குற்றம் நடந்ததற்கு பிறகு கண்டுபிடிச்சு தண்டனை அது இதுன்னு பண்றாங்க. அது கூட சரியாக இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். பல வழக்குகள் எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஒரு பள்ளி மாணவி இரவுல தன் உடல் உபாதையை கழிப்பதற்காக சென்றவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். இதை ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அவங்கள அலக்கழிச்சு பிள்ளை எங்க விட்ட என்னன்னு கேட்டுட்டு ரொம்ப மோசமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் டிஸ்மிஸ் பண்ணியே வெளியே அனுப்பணும். இன்னொரு ஸ்டேஷன்ல போய் அங்க கூடு இங்க கூடுங்கிறது. இப்ப இந்த நிலைப்பாடு என்னன்னா, இவர்களுக்கு பின்னாடும் அரசியல் பின்னணி இருக்கும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன், உன்னை காப்பாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த செயல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது என்பதில் எல்லா அரசியல் தலைவர்களுமே, நீங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனே பேசியிருக்காரு, வேதனையை வெளிப்படுத்தி. ஆனா திரு கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு, இந்த சமுதாயம் அந்த பெண்ணை பாதுகாக்க மறந்துருச்சு, தவற விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதை விட்டுட்டு அந்த அந்த அரசையோ இல்ல அது காவல்துறையோ சாடாமல் அவர் இது சமூகத்தை சாடுகிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சேராத இடந்தனிலே சேர்ந்து விட்டார் அப்படின்னு தான் இது பார்க்கணும். திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேச வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளி மாணவனுடைய மரணத்தை குடும்பமும் பொதுமக்களும் பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு அதாவது ஏற்க முடியாத ஒரு மனிதாபிமானமற்ற கருத்தா தான் கமல் கருத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது தவறு ஒவ்வொரு இடத்திற்கும் காவல்துறை போக முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நாம் தவறு செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்குங்கிற அந்த பார்வை போயிடுச்சுங்க. குற்றச் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ஆட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் மச்சான் மாமா ஒன்றிய செயலாளர் மகர செயலாளர் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு இருப்பான். போனா நம்மளை காப்பாத்திருவான்டா, நம்ம எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு அதிகரித்து விட்டதனுடைய விளைவு தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.